இல்லை டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிளம்பி போங்க. நான் வந்து ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஸ்ரீ அமரப்பனீஸ்வரர் ஆலயம். அமரப்பனீஸ்வரர் ஆலயம் தான் நம்ம இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். பாருங்கள், இதுதான் அமரப்பனீஸ்வரர் ஆலயம். பார்த்திங்கன்னா முழுவதுமான பளிங்கு கல்களாலே கட்டப்பட்ட கோயில். மிக பிரம்மாண்டமான சிவன் ஆலயம். எங்கப்பா உள்ள நுழைஞ்ச உடனே சிவன் அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு. வாங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். இந்த பக்கம் பார்ப்போம். எந்த பக்கம் பார்த்துக்குதுன்னு தெரியல. இது அந்த பக்கம் பார்த்துக்குது இருக்குது. வந்து அப்படி அந்த பக்கம் பார்த்து அமரப்பனீஸ்வரர் திருக்கோயில் மிகவும் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. பூராமே பளிங்கு கற்களால் ஆன ஈஸ்வரன் கோயில். அட்டேங்கப்போ எல்லாமே சுத்தமாகவே கம்ப்ளீட்டாக பளிங்கு கற்களால் தான் கட்டப்பட்டிருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இங்கே 2 கோயில் இருக்குது. இது என்ன கோயில்னு வர சொல்வா? இது முருகர் கோயிலாட்டக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த திருக்கோயில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பாளையம் கனவாள கோத்திர கவுண்டர்களின் சுவாதீனத்தில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருக்கோயில் 1/7/1974 முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மீண்டும் மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2006ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம். 2006 இன்னும் பாரு ஜம்முன்னு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது செல்வம். உண்மையிலுமே கண்டிப்பாக இது நம்ம மிக பிரம்மாண்டமாக 2021 ஆமாம் கோயில் நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் பார்த்துக்குதாட்டப்போ கிழக்கு மேற்கு நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியல. நந்தியும் கிக்குது இப்படி பார்த்துக்குதப்போ. அமரப்பனீஸ்வரர் திருக்கோயில். இப்படி பார்த்தா இருக்குது. ஆண்டவா, முற்றிலுமாக பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோயில். சூப்பராக கட்டிக்கிறாங்க பாருங்கள். முற்றிலுமே இந்த கோயில் பளிங்கு கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலுமே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டிக்கிறாங்கன்னு. அப்படிங்கப்பா முழுவதுமே பாருங்கள், பூராமே பளிங்கு கற்களாலே கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலும் வேலைப்பாடுகள்லாம் மிகவும் அற்புதமாக இருக்குது. இது சண்டிகேஸ்வரர் ஆலயம்.
சண்டிகேஸ்வரர் டெம்பிள். நவக்கிரகம் பார்த்திங்கன்னா இது பைரவர் கோயில். இது பூராமே கம்ப்ளீட்டாக பளிங்கு கற்கள் தான். முற்றிலுமாகவே பளிங்கு கற்களால் உருவான ஒரு சிவன் ஆலயம். கம்ப்ளீட்டாக எல்லாமே முழுவதுமே பளிங்கு கற்களால் ஆன சிவன். இவர் நமக்கு ரொம்ப பிடித்தமான தட்சிணாமூர்த்தி குரு பகவான். இவர் பாருங்கள், ஜம்முன்னு ஈஸ்வரன் கோயில். இது இதெல்லாம் சுப்பிரமணியர். மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் முற்றிலும் பளிங்கு கற்களாலே கட்டப்பட்ட ஒரு கோயில். பழனி தண்டபாணி டேங்கப்பா. மீனாட்சி எல்லாம் நாயன்மார்களாக இருப்பாங்களா இவங்களா? இந்த 69 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்களா? அவங்களா இருக்குமே. மனோன்மணி இது ஈஸ்வரி, அது ஈஸ்வரன், இது விநாயகர். 69 நாயன்மார்கள். 69 எண்ணி பாரு. இது சௌந்தர நாயகி. இது ஈஸ்வரன் கோயில். இது மெயின் கோயில், அமரப்பனீஸ்வரர் திருக்கோயில்.